வணக்கம் மக்களே, நான் உங்கள் கீர்த்தனா. இந்த வீடியோவில் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கின 96 வயசு பாட்டியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த டைம் அவார்டு வாங்கின எல்லாத்தையுமே பார்த்துருப்போம். நிறைய பேர் நம்மளுக்கு தெரிஞ்ச முகங்களாக இருந்துச்சு. அப்போ இந்த பாட்டியை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. யார்ப்பா இந்த பாட்டி, புதுசாக இருக்காங்களே, சரி இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அவங்கள பற்றி ரிசர்ச் பண்ணுறப்போ தான் தெரிஞ்சிச்சு இவங்க ஒரு பப்பெட் ஷோலாம் காமிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு. அதாவது பொம்மலாட்டம்லாம் காமிப்பாங்க இல்லையா, அதாவது ஷேடோலையே எல்லாமே காமிச்சு கதையை எல்லாத்தையுமே பார்க்க வைக்கிறது. அந்த கலையில் இவருங்க சிலந்து விளங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 70 வருஷமாக இந்த துறையில் அவங்க இருக்காங்க. இது ஓல்டு ட்ரெடிஷ்னல் மெத்தட் இல்லையா, நம்மளாம் இப்போ டிவியில் பார்த்துருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா நேரில் இப்போலாம் அது நம்ம பார்க்குறதே ரொம்ப 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 ரேர். டிவி, ஃபோன் சிஸ்டம்லாம் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் இருக்கா அப்படின்னே தெரியல. அதை கௌரவிச்சு அவங்களுக்கு கொடுத்துருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நான் கூட இது வரைக்கும் நம்ம நேரில் அதை பார்த்ததில்லை. அதெல்லாம் இருக்கா அப்படின்னே இப்போ கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப 70 வருஷமாக அந்த பாட்டி விடாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. கர்நாடகாவில் ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்த அந்த பாட்டி இந்த வயசுலையும் அந்த மாதிரி ஷோஸ்லாம் அவங்க பண்ணுறாங்க. ரொம்ப அவங்க வயசான இதுலேயும் நம்ம தொழிலை நம்ம விடக்கூடாது, நிறைய பேர் இதை கற்றுக்கணும், நிறைய பேருக்கு இது விழிப்புணர்வாக இருக்கணும்னு நிறைய பண்ணியிருக்காங்களாம். இவங்க கிட்டத்தட்ட 12 கண்ட்ரீஸ்க்கு மேலே போய் மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் ப்ளே பண்ணி காமிச்சிருக்காங்களாம். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஒரு கண்ட்ரியாக போய் நம்ம மகாபாரத்தையும் நம்ம ராமாயணம் எவ்வளோ பெரிய விஷயம், அதை அழகாக அந்த ஸ்க்ரீனில் காமிச்சிருக்காங்க. அதாவது பொம்மலாட்டம் நிகழ்ச்சியாக காமிச்சிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? இதை பாராட்டி தான் அந்த பாட்டியை கௌரவிச்சிருக்காங்க. இது கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த பாட்டி அந்த வீடியோ கூட நல்லா வைரல் ஆச்சு. அந்த பாட்டி நம்ம பிரைம் மினிஸ்டர் கிட்ட வணக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் கிட்ட அவார்டு வாங்குவாங்க. அதாவது இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, நம்ம கடுமையாக உழைச்சிக்கிட்டே இருந்தோன்னா என்னைக்காவது ஒரு நாள் அதுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த பாட்டி தான். ஏன்னா அவங்க இந்த வயசில் அவங்க எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களோட 96 வயசில் இந்த அவார்டை அவங்க வாங்குவாங்க அப்படின்னு கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருக்குல்ல. இந்த கலைகள்லாம் வாழ வச்ச அவங்க இன்னும் நீண்ட ஆயுசோட வாழணும் அப்படின்னு நம்ம கடவுளை பிரார்த்திக்கணும். அந்த கலை எப்போவுமே மறைஞ்சும் போயிடக்கூடாது. அது நம்ம கையில் தான் இருக்குது. அதனால அவங்களோட கான்ட்ரிபியூஷனையும் டெடிக்கேஷனையும் அவங்க ஹார்ட் ஒர்க்கையும் பாராட்டி அவங்களுக்கு இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. அவங்கள பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். வேறு வீடியோவில் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனை பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.